Taste the Daily. சென்னை தாம்பரத்தில் உள்ள இந்திய விமானப்படை தளத்தில் 92வது ஆண்டு நிறைவு விழாவை ஒட்டி விமானப்படையினரின் அணிவகுப்பு ஒத்திகை நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான விவரங்களுடன் களத்தில் இருந்து நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். கள நிலவரங்களை விரிவாக பதிவு பண்ணுங்க. வணக்கம் பாலாஜி. இந்திய விமானப்படையினுடைய 92வது ஆண்டு விழாவினுடைய நிறைவை ஒட்டி இன்றைக்கு தாம்பரத்தில் இருக்கக்கூடிய இந்திய விமானப்படையினுடைய அந்த தளத்திலே அந்த அணிவகுப்பு மரியாதையானது தற்பொழுது நடைபெற்று முடிந்திருக்கிறது. தொடர்ந்து இந்திய விமானப்படையினுடைய அதிகாரிகளுக்கு அந்த அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இந்திய விமானப்படையினுடைய ஹெலிகாப்டர்கள் 3 ஹெலிகாப்டர்கள் அணிவகுத்து அந்த இந்திய விமானப்படையினுடைய கொடியோடு அவர்களுக்கு மரியாதை செய்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக விமானப்படைக்கு சொந்தமான விமானங்களுடைய சாகச நிகழ்வுகள் நடைபெறவிருக்கிறது. குறிப்பாக கடந்த 3 தினங்களாக சென்னை மெரினா கடற்கரையில் இந்த இந்திய விமானப்படையினுடைய 92வது அந்த நிறைவு தினத்தை ஒட்டி தொடர்ந்து ஒத்திகை நிகழ்வுகள் நடைபெற்றிருக்கிறது. நாளைய தினம் மிகப்பெரிய அளவில் இதற்கான அந்த சாகச நிகழ்ச்சிகள் அந்த சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக செய்யப்பட்டிருக்கிறது. சுமார் 15 லட்சம் மக்கள் இதனை கண்டுகளிப்பதற்காக ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம், அதே போன்று பள்ளிகளுக்கு விடுமுறை என்பதால் அந்த அளவிற்கு மக்கள் கூட்டம் கூடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 15 லட்சம் மக்கள் வரக்கூடிய இடத்தில் போதுமான அடிப்படை வசதிகளை குறிப்பாக மாநில அரசு, அதே போன்று மாநகராட்சி சார்பிலே அந்த பகுதியில் இருப்பவர்களுக்கு குடிநீர், அதே போன்று அத்தியாவசிய தேவைகளாக இருக்கக்கூடிய கழிப்பிடங்கள் போன்றவற்றை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று பொதுமக்கள் சார்பில் குறிப்பாக பார்வையாளர்கள் தரப்பில் வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கிறது. தாம்பரத்தில் இருக்கக்கூடிய இந்த விமானப்படை தளத்திலே இன்று காலை சுமார் 200க்கும் மேற்பட்ட அந்த இந்திய விமானப்படையினுடைய வீரர்களுடைய அணிவகுப்பு மரியாதை நேர்த்தியாக அவர்கள் செய்திருக்கிறார்கள். அந்த மரியாதையை இந்திய விமானப்படையினுடைய கமாண்டர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக அவர்கள் குறிப்பாக இந்த விமானப்படையினுடைய சாகச நிகழ்ச்சிகள் ஏற்கனவே இந்திய அளவில் சண்டிகரில் பிரயாக்ராஜ் என்கிற பகுதியிலே நடைபெற்றது. அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு சென்னையிலே இந்த நிகழ்வானது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வாக நடைபெறுவதாக அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்வு நடைபெறக்கூடிய இந்த தருணத்தில், அதாவது கடற்கரை பரப்பில் இந்த ஏராளமான பொதுமக்கள் கூடுகிற பொழுது அந்த கடற்கரை பரப்பிலே பிளாஸ்டிக் பொருட்கள், உணவுப் பொருட்களை யாரும் கடலிலே அல்லது அந்த மணல் பரப்பிலோ வீசக்கூடாது என்கிற ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய மக்கள் அங்கு வைக்கக்கூடியவர்கள் அதற்கு ஏற்றா போன்ற குப்பை தொட்டிகள், அதே போன்று பயன்படுத்தக்கூடிய அந்த கழிவுகளை முறையாக அகற்றுவதற்கான அவர்கள் கொண்டு போடுவதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட வேண்டும் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. கடற்கரை என்பது அது அரிய உயிரினங்கள் வாழக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது. அந்த பகுதியிலே சாப்பிட்டு விட்டு தேவையற்ற பிளாஸ்டிக் கழிவுகளையோ அல்லது தேவையற்ற வாட்டர் பாட்டில் போன்ற பிளாஸ்டிக் பொருட்களையோ வீசக்கூடாது என்கிற மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு. அதற்கு முழு ஒத்துழைப்பையும் இந்த விமானப்படையினுடைய இந்த நிறைவு தினத்திலே அவர்கள் அதற்கான ஏற்பாடுகளை முழுவீச்சிலே செய்ய வேண்டும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு, குறிப்பாக சமூக இந்த கடல் சார்ந்த பரப்பு பாதுகாக்கக்கூடிய அந்த அதில் ஆர்வம் காட்டக்கூடியவர்கள் தரப்பிலே கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு தாம்பரத்தில் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வில் ஏராளமான இந்திய விமானப்படைக்கு சொந்தமான அந்த வீரர்கள், அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள், அதே போன்று அதில் பணியாற்றக்கூடிய முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இந்த அணிவகுப்பு நிறைவு பெற்றவுடன் தற்பொழுது அந்த விமானப்படைக்கு சொந்தமான விமானங்கள், அதே போன்று ஹெலிகாப்டர்கள் உள்ளிட்ட அனைத்து அந்த சாகச நிகழ்வுகள், அதே போன்று வீரர்களுடைய சாகச நிகழ்வுகள் நடைபெறவிருப்பது குறிப்பிடத்தக்கது. பாலாஜி, களத்திலிருந்து நிலவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.